வணக்கம். ப்ரூஃப் ஆஃப் குவாட்ரட்டிக் ஃபார்முலா. ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்முலா டெரிவேஷன் அப்படின்னு இதை சொல்லலாம். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுறது. அந்த ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறது, அதாவது ஜாமெட்ரிக்கலாக அது எப்படி நமக்கு எக்ஸ்பென்ஷன் ஆகுது அப்படிங்கிற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். இப்போ ax² + px + 0 அப்படிங்கிற அதனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கான்ஸ்டண்ட்டை ரைட் சைடு நம்ம கொண்டு வரோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அடுத்த ஸ்டெப்பில் x² கோஎஃபிஷியன்ட் a. ஸோ அந்த ஏவால் நம்ம என்ன செய்கிறோம்னா, அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைட் பண்ணிவிட்டு x² கோஎஃபிஷியண்ட்டை 1ங்கிற மாதிரி நம்ம என்ன செய்கிறோம்னா ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை அப்படியே ஜாமெட்ரிக்கலாக கன்வெர்ட் பண்ணுறோம். எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, x² அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயர், அதனுடைய லென்த்து எக்ஸு. அடுத்து b/ax அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, b/ax லென்த்து உள்ள ஒரு ரெக்டாங்கிள். இப்போ அடுத்து -c/a அப்படிங்கிறது இங்கே ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட்டு, அதை வந்து ஏரியாவாக எடுத்துக்கிறோம். எதனோட ஏரியானா ஒரு ஸ்கொயரோட ஏரியாவாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதனுடைய லென்த் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆக்சுவலாக ஒரு ஸ்கொயரோட ஏரியா அப்படிங்கிறது பாசிட்டிவில் இருக்கும். நமக்கு இங்கே வேல்யூ நெகட்டிவில் இருக்குது, நம்ம பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கொயரை அப்படியே வச்சுருவோம், இந்த ரெக்டாங்கிளை மட்டும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். அப்போ b/a அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஈக்குவலாக டிவைட் பண்ண என்ன செய்வோம், /2ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா p/2a b/2a அப்படின்னு கிடைக்கும். ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரோட நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ரெக்டாங்கிளையும் அப்படியே என்ன செய்கிறேன் அப்படின்னா சைடில் அப்படியே அட்டாச் பண்ணுறேன். எப்படி அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, ஒன் பார்ட்டு அப்பர்லையும் இன்னொரு பார்ட்டு சைட்லேயும் நான் அப்படியே என்ன செய்கிறேன்னா அட்டாச் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயர். இப்போ நான் இந்த ரெக்டாங்கில் ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது இன்கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், இது ஒரு ஸ்மால் ஸ்கொயர். இந்த ஸ்மால் ஸ்கொயர் ரெக்வயர்டாக இருக்குது கம்ப்ளீட் ஆகிறது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த ரெக்வயர்டு ஸ்கொயரை நான் என்ன செய்கிறேன், அந்த லென்த்தை ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுறேன். ஒன் சைடு மட்டும் ஆட் பண்ணக்கூடாது, ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகாது. இப்போ இந்த ஸ்கொயரோட சைடு ரெப்ரசன்டேஷன் எப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடு b/2aனா இதுவும் b/2a தான் இருக்கும். அப்போ இது b/2aனா இது b/2a தான். அப்போ இந்த ஸ்கொயரோட சைடு p/2a அப்படின்னு இருக்கும். ஸோ அதே தான் இங்கே இருக்கும். இப்போ நான் என்ன செய்கிறேன், ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே எப்படி மாறிடும், இங்கே வந்து ஆட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே ஒரு கம்ப்ளீட் ஸ்கொயராக மாறிடுச்சு. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக -c/a இருந்துச்சு இல்லையா. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா எப்படி மாறிடும் அப்படின்னா, இந்த ஸ்கொயரோட ஏரியா இங்கே பாருங்கள், இந்த ரீகால் பண்ணுவோம் அதை மட்டும். இப்போ இந்த சைடு வந்து p/2aன்னு ஆல்ரெடி இங்கே நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ வந்து p/2aன்னா ஒரு ஏரியா ஆஃப் ஸ்கொயருங்கிறது எப்படி இருக்கும், p/2a the whole ஸ்கொயர்னு இருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணோம்னா b²/4a² கிடைக்கும். ஸோ அது இந்த ஸ்கொயரோட ஏரியா தான் b²/4a². ஸோ அதை இந்த ஏரியாவோட ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறும் அப்படின்னா, இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டெரைவ் பண்ணுறோம் கீழே. இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்சுவல் லென்த்து எக்ஸு, இதில் p/2a அப்படிங்கிற லென்த்தை ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் லென்த் நமக்கு என்ன கிடைக்கும், x + p/2a. இதே தான் 4 சைட்ஸ்க்கு இருக்கும். இப்போ எக்ஸ் லென்த்து உள்ள ஒரு ஸ்கொயருக்கு ஏரியா x² அப்படின்னா x + p/2aங்கிற ஸ்கொயருக்கு ஏரியா வந்து x + p/2a the whole ஸ்கொயர் கிடைக்கும். ரைட் சைடு இதனுடைய டெரிவேஷன் கிடைக்கும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்ம் அப்படியே இருக்கட்டும், ரைட் சைடில் மட்டும் நம்ம என்ன செய்வோம்னா டெரைவ் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டு டேர்மை ஆட் பண்ணும்போது இப்போ நமக்கு என்ன செய்வோம் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். நம்பர்ஸ்னால் எல்சிஎம் எடுக்கிறது அது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இது அன்னோன் டேர்ம்ங்கிறனால இல்லை, ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணணும்னா, எந்த வேல்யூ, அதாவது அன்னோன் கான்ஸ்டன்ட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் a இருக்குது, a² இருக்குது. அதனுடைய ஹையஸ்ட் பவரை ஃபஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அப்போ ஏலையும் a²லையும் ஹையஸ்ட் பவர் a². நெக்ஸ்ட்டு நம்பர்ஸை பாருங்கள், இதில் 1 இருக்குது, இதில் 4 இருக்குது. 1க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4. அப்போ 4a² தான் எல்சிஎம். ரைட். இப்போ எல்சிஎம் நம்ம எடுத்துட்டோம். அடுத்து நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். எல்சிஎம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் எடுத்துருக்க எல்சிஎம் ஒவ்வொரு டேர்முக்கும் கீழே இருக்கணும். சரிங்களா. அப்படி இல்லைன்னா அந்த டேர்ம் வர்றது மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள் a இருக்குது, நம்ம இதை எல்சிஎம் என்ன அப்படின்னா 4a². இந்த ஏவை 4a² மாற்றணும். அப்போ என்ன தேவைப்படுதுங்க அப்படின்னா, 4aவால் மல்டிப்ளை பண்ணால் 4a² வரும்.
ஸோ நான் என்ன செய்கிறேன், 4a வால் டிவைடை மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைடு என்ன பண்ணுறோமோ அதே சேம் டேர்மால் நியூமரேட்டரும் பண்ணணும், அப்போ தான் அதனுடைய வேல்யூ மாறாது. ரைட். ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்சிஎம் என்னது 4a². இங்கே 4a² ஆல்ரெடி இருக்குது, அதனால் இங்கே நம்ம என்ன செய்ய தேவையில்ல, எந்த டேர்மால் மல்டிப்ளை பண்ண தேவையில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், அண்டர்ஸ்டுட், 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ அதனால் வேல்யூ ஒன்றும் மாறப்போகிறதில்ல. அப்போ இங்கே ஏவையும் 4a இருக்குன்னா 4a², இங்கே 4a². இப்போ டினாமினேட்டர் ரெண்டு சேமாக இருக்கா, அப்போ என்ன செஞ்சிடலாம், நியூமரேட்டரை டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே என்ன வருதும், -4ac + b². ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும், இந்த டேர்முக்கு கிடச்சிருமா. இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் தேவை. அப்போ இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ தான் என்ன செய்யணும், இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஸ்கொயர் ரூட் ரெண்டு பக்கமும் இப்போ எடுக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நான் லாஸ்ட் வீடியோவிலே இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா ஸ்கொயர்னால் ரெண்டு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கலாம் அல்லது மைனஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த ஹோல் டேர்ம். ஹோல் டேர்ம் எடுக்கிறப்ப அதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும்போது அடுத்து என்ன செய்யலாம், நியூமரேட்டரில் ஒரு டேர்ம் இருக்குது, டினாமினேட்டரில் ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம்னா ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். 4க்கு ஸ்கொயர் ரூட்டு 2, a² ஸ்கொயர் ரூட் அப்படின்னா a அப்படின்னு கிடச்சிரும். அப்போ இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடச்சிரும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய டேர்மில் எக்ஸை மட்டும் வச்சுட்டு மிச்ச ரிமைனிங் டேர்முக்கு கொண்டு வந்துடுவோம். ரிமைனிங் என்ன இருக்குது, +p/2a இருக்குது. அது ரைட் சைடு மூவ் ஆகும்போது -p/2a கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுலேயுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் ரொம்ப சிம்பிள். அப்போ 2a எல்சிஎம்மாக எடுத்துகிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், இந்த டேர்ம் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன், -p + or -√b² - 4ac அப்படின்ட்டு. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குவாட்ரட்டிக் ஃபார்முலா டெரிவேஷன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம்னா எந்த ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் அதோட சொல்யூஷனை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். இதான் வந்து ஃபார்முலா டெரிவேஷன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.